இந்த கோடிங் சம் பாருங்கள். இஃப் ப்ரைஸ் இஸ் கோடட் அஸ் 11, 9, 18, 24, 22 தென் ஹை இஸ் கோடட் அஸ் எப்படி ஹையை வந்து கோட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சாதாரணமாக இப்படி கோடிங் சம்ஸ் கொடுத்துட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த லெட்டர்ஸ் வந்து அல்ஃபபெட்டில் வந்து எத்தனாவது லெட்டராக இருக்குன்னு தான் ஃபஸ்ட் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். இப்போ பி வந்து சாதாரணமாக பார்த்தோம்னா அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பார்த்தோம்னா 16th ஆர் வந்து 18th, ஐ 9, சி வந்து 3rd இ வந்து 5th லெட்டராகவும் இருக்கும். பட் இங்கே கிவன் கோடிங்க்கும் இதுக்கும் எந்த ஒரு ரிலேட்டடாகவும் இல்லை. அதாவது ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அப்போ எப்படி ஹையை வந்து அதாவது இதை எப்படி கரெக்டாக கோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏபிசிடியை வந்து இந்த அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து இப்படி எழுதிக்கலாம். எழுதிட்டு எம்முக்கு அடுத்து எண்ணை வந்து என்ன பண்ணோம்னா இங்கேனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது எப்போ நம்ம இங்கேருந்து அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்படி ஸ்டார்ட் பண்ணாமல் அதுக்கு பக்கத்தில் கீழே என்ன பண்ணிடலாம்னா எண்ணை வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் பீன்ற லெட்டர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. எதுக்கு நேராக இருக்குது அப்படின்னா இந்த கேக்கு நேராக இருக்குது. அப்போ கே வந்து எத்தனாவது லெட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கே வந்து 11th லெட்டர். அப்போ இந்த கேக்குரிய 11ன்ற நம்பரை வந்து எங்கே போட்டிருக்காங்கன்னா பிக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஆறுன்றதை எடுத்துக்கலாம். ஆர் வந்து எங்கே இருக்குது, ஐக்கு நேராக இருக்குது. இப்போ ஐ வந்து எத்தனாவது லெட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 9th லெட்டர். அதனால தான் ஐக்குரிய 9ஐ ஆர்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மேலே இருக்கிற லைன் இருக்கு இல்லையா, மேலே இருக்கிற லைனில் இருக்க எல்லா லெட்டர்ஸ்க்குரிய சீரீஸையும் கீழே இருக்க லெட்டர்ஸ்க்கு மேலே இருக்கிற நம்பர்ஸையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதே போல் நம்ம ஹைக்கு வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னோம்னா ஹைச், ஐ, ஜி, ஹைச். இப்போ இதில் பாருங்கள் ஹெச் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குது. அதாவது 8th லெட்டராக இருக்குது. பட் நான் வந்து இந்த நம்பர் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. அதுக்கு கீழே இருக்க லெட்டருக்குரிய நம்பர் தான் இதுக்கு வந்து கன்சிடர் பண்ணணும். அப்போ ஹெச் வந்து எதுக்கு நேராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 19th, எஸ் வந்து 19th லெட்டராக இருக்கும். அப்போ இந்த 19th லெட்டராக தான் இதை கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதுக்குரிய கோடு வந்து 19. அதே போல் ஐ வந்து இங்கே 9th இருக்குது. பட் இங்கே ஆறுக்குரியது தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ 18. அதே போல் ஜி எடுத்துக்கலாம். ஜிஏக்குரியதை கன்சிடர் பண்ணாமல் இங்கே டீக்குரியதை கன்சிடர் பண்ணோம்னா என்ன வரும், நம்மளுக்கு 20 வரும். அதே போல் ஹெச்சுக்கு வந்து இங்கே இருக்கிறதா இங்கேயும். அப்போ நம்மளுக்கு இதுதான் ஆன்சர். இதில் வந்து ரிவர்ஸ் கோடிங் யூஸ் பண்ணியிருக்காங்க.